அப்படி நம்ம கொடுத்துக்கிறணும். சரியா? இன்னும் சில இதுகள்லாம் வரும். நல்லா ஆளா இருப்பான், பார்த்தா நல்லா டிப் டாப்பெல்லாம் வருவான். பார்த்தா இவனுக்கு என்ன கேடுன்னு கூட நம்ம நினைக்க வேண்டியது வரும். அவன் வந்து ஒரு 5 ரூபா கூடன்னு கேட்பான். இவனுக்கு என்ன கேடு கேட்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, கொடுத்துடணும். நம்மளை எந்த வடிவத்துல வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி அனுபவம்லாம் சோபாவுக்கு நிறைய உண்டு. ஆமா, முத வருஷம் மலை ஓட்டுறக்கையில தான் லத்தேரி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற போனோம். நல்லா ஒரு 25 வயசு இருக்கும். நல்லா பேண்ட் கேண்டு போட்டு இன் பண்ணி வந்து, அம்மா ஒரு 5 ரூபா கூட அப்படின்ட்டு கீழே மேலே பார்த்து, இவனுக்கு என்ன கேடு 5 ரூபா போப்பா அப்படின்ட்டுச்சு. அந்த பஸ் ஏற முடியல. பேசுறதுக்குள்ள அவன் பஸ் எடுத்துட்டான். சரியா? அதுக்கப்புறம் 2வது பஸ் வரும்போது அதே மாதிரி இன்னொருத்தர் வர்றாரு. எப்படி வர்றாருன்னா, ஒரு 50-55 வயசு இருக்கும். பாக்குறதுக்கு விகாரமா வர்றாரு. ஏதாவது கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு கேட்காரு. நீங்க பார்த்துட்டு, என்ன அப்பளே ஒருத்தர் கேட்டாரு, இப்பவும் வந்து கேட்காரு. நம்ம இதெல்லாம் நடத்திருக்கிறோம் இல்லையா? அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன வேணும்னா, நீ என்ன கொடு அப்படின்னு இருக்காரு. 10 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்காப்புல. இது அப்பவே கொடுத்துருந்தா 5 ரூபாயோட போயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. புரியுதா? இப்படி எல்லாம் நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. 2 ரூபா 5 ரூபா டீ சாப்பாடு கேட்டாங்கன்னா மறுக்காதீங்க. 10 ரூபா 20 ரூபா கொடுன்னா அப்ப நீங்க வாட்டி போயிட்டே இருக்கலாம். அவங்க சராசரி ஆட்கள். 2 ரூபா 5 ரூபா டீ சாப்பாடு, இந்த 4 விஷயத்த மத்திரம் ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க எல்லாருமே. என்ன சாமிகளா? ஆமா, அது ஆளவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும். புரியுதா? ஆமா, இப்படித்தான் வருவாங்க. ஆமா, அதுக்கு மேல நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டாங்க. சில நேரத்துலதான் எப்பவாவது வந்தா ஒண்ணு வேண்டாம் 4 வாழைப்பழம் வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. அது ரொம்ப ரியல். எப்படி? அது ரொம்ப ரொம்ப ஏதாவது ஒரு டயத்துலதான் வாழைப்பழம் கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் வாங்கி கொடுத்துருங்க. இத கவனத்துல வச்சுக்கோங்க. எல்லா நேரத்திலும் இந்த கவனம், நம்ம வெளியே போறோம்னா எங்க இருந்தா அப்படி கவனமா இருக்கும். பதில்கள் நிறைய கிடைக்கும். நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு இப்படி போயிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒண்ணு சிந்திச்சுட்டு போவீங்க, அங்க இருந்து பதில் வரும். யாரு மூலியமானாலும் அங்க யாரோ ஒருத்தர் நமக்கான பதில சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம காதுல வாங்கிக்கிறோம். இதெல்லாம் நீங்க அனுபவத்துல எடுத்துக்கிறணும். அந்த மாலை போட்ட காலத்துல இதெல்லாம் நமக்கு நடக்கும். நிறைய கிடைக்கும் பதில். யார் குழந்தை மூலியமா வரும், யார் மூலியமா எங்க இருந்துனாலும் வரும் பதில். நமக்கான பதில் அங்க இருந்து வரும். நம்ம காதுக்கு நல்லா கேட்கும். ஆமா, ரைட், நம்ம யோசிச்சுட்டு வந்து நமக்கு இதுதான் பதிலா, ரைட் அப்படி எடுத்துக்கிறோம். இப்படி அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். சரியா? இது ஒண்ணு. அடுத்தது செருப்பு போட்டு போறது, குளிக்கிறது. காலையில எந்திரிச்சு நீங்க தியானம்ங்கிறது பண்ண 4 மணிக்குங்கிறது கம்பல்சரி எந்திரிச்சிடணும். எப்படி? கம்பல்சரியா எந்திரிச்சிடணும். 4 மணிக்கு எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு கைகால கழுவிக்கோங்க. குளிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. அந்நேரம் உட்காந்து சச்சிதானந்த மந்திரம் எல்லாருக்கும் இருக்கு, தெரியும் இல்லையா? மாலை போட்ட காலத்துல சச்சிதானந்த மந்திரம் தான், வேற மந்திரத்துக்குள்ளேயே போக வேண்டாம். அதை மாத்திரம் ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஃபுல்லா மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உட்கார்ந்த இடத்த தொட்டு வணங்கிட்டு, நீங்க அதுக்கப்புறம் வேலை பார்க்கறதுனா பார்க்கலாம், தூங்கணும்னாலும் தூங்கலாம். காலையில மத்தியானம் உட்கார்ந்துதான் நம்ம பண்ணணுங்கிறது கிடையாது. வேலை பார்த்துக்கிட்டே ஒரு 20 நிமிஷம் மன்னிப்பு தியானம்னு பேர். அதுக்கு மன்னிப்பு கேட்டுறணும். சச்சிதானந்தா சர்க்குருவே, என் சாமி, என் தெய்வமே, என் குரு பகவானே, ஏதேனும் தெரிஞ்சோ தெரியாமலோ சிறிய சிறிய தவறுகள் இருந்தாலும் சரி, பெரிய தவறுகள் இருந்தாலும் சரி, எங்களை மன்னிச்சு அருள் புரிவாய அப்படின்னு கேட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஓட்டிக்கிறணும். ஓட்டிட்டு அது வேலை பார்க்கும் போது செஞ்சுக்கலாம். நீ உட்காந்துதான் இருக்கணும். உட்காந்துக்கு வாய்ப்பு கிடைச்சா உட்காந்து இருந்துக்கோ, உட்காந்து போய் அதை மன்னிப்பு கேட்டுக்கோ. இல்லையா வேலை பார்த்துக்கிட்டே உள்ள பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி சாயந்தரம் 9 மணி
9 மணிக்கு தான் மேக்சிமம் எல்லாம் வீட்டுல வந்து சாப்பிட்டு செஞ்சுட்டு ஒதுங்க வைக்கிறது செய்யறதெல்லாம் இருக்கும். ஒதுங்க வச்சுட்டு எல்லாம் முடிச்ச உடனே படுக்க போற இடத்துல உட்காந்துக்கோங்க. ஏன்னா நீங்க படுக்கிறது தனி தானே. உட்காந்து அந்த 45 நிமிஷம் ஃபுல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு, அதே சத்தியானந்த மந்திரம் தான், பிரார்த்தனை பண்ணி லாஸ்ட் நிறைவு செய்யும் போது நன்றி சொல்லிடுங்க. இன்றைய பொழுது நன்றாக பயணம் இருந்தது பகவானே, நாளை பொழுதும் இவ்வாறே இருக்கணும். நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி. இது டெய்லியும் இந்த நடைமுறையை நம்ம வச்சுக்கிறோம். 11 மணிக்குள்ள, சரியா? 9 to 11 மணிக்குள்ள உனக்கு எப்ப டைம் கிடைக்கும்? 45 நிமிஷம். நீ டைம் அதிகமா கொண்டு போனா சந்தோஷம். நீ கொண்டுட்டு போக மாட்டேங்கிறதுனால 45 நிமிஷம் சொல்றேன், சரியா? நீ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட போ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி டயத்தை கூட்டுறதுன்னா எப்ப கூட்டணும்னா காலை நேரத்துல கூட்டுங்க. டயத்தை அதிகப்படுத்தி நீங்க போறீங்கன்னா 4 to 5:30 வரை கூட போங்க. மாலையில 45 நிமிஷம் போதும். நமக்கு எப்போ வந்து நம்ம கூப்பிடக்கூடிய இது விஷயங்கள் அங்க பிரதிபலிக்கும்னா கால டைம் தான். 4 மணிக்கு உட்காடுறோமா, 5:30 வரைக்கும் நல்லா உட்காந்து மனசார துதி பாடுங்க, சரியா? பாடி இதை முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி குளிக்கிறது எப்படி, காலையில எல்லாரும் எப்படி குளிக்கிறீங்களோ மொத்தத்துல ஒரு 9 மணி 10 மணிக்குள்ள குளிச்சுக்கோங்க. டெய்லியும் குளிக்க வேண்டாம். யார் சொன்னா டெய்லி குளிக்கணும்? வாரத்துல ஒரு நாள் தலையை நினைச்சுக்கோங்க, சரியா? டெய்லியும் தான் அது சரிபட்டு வராது. இப்ப நீங்க பெண்கள்ங்கிறதுனால எப்படியும் மாசத்துல 3 நாள் தலையை நினைச்சாகணும் இல்லையா? அன்னைக்கு மாத்திரம் 2 டைம் குளிச்சாகணும். காலையிலையும் நீங்க குளிச்சாகணும், சாயந்தரமும் குளிச்சாகணும். அந்த நாட்கள் மாத்திரம். ஒரு சிலருக்கு 3 நாள் இருக்கும், ஒரு சிலருக்கு 5 நாள் இருக்கும். ரொம்ப ரியர் 7 நாள்ல தான் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும், சரியா? அந்த நாள்ல மாத்திரம் 2 வேளை குளிச்சுக்கோங்க. என்ன, குளிச்சுட்டு துணியை மாத்திக்கோங்க. மாத்திக்கிட்டு தைரியமா இருக்குங்க. அடுத்து மாலை போட்டவங்க வீட்டுல கம்பல்சரி ஜோதி எரிஞ்சிட்டு இருக்கணும். இல்ல, காலையில 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம். நீ ஃபுல் டைம் போட்டா ரொம்ப சந்தோஷம், அது உன்னை சார்ந்தது. எப்படி ஃபுல் டைம் நீ போட்டா அது உன்னை சார்ந்தது, ரொம்ப சந்தோஷம். ஆனா அது கரெக்டா கண்காணிச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களை சார்ந்தது. அணைஞ்சிரும், ஃபுல் டைம் போட்டுட்டு இடையில அணைஞ்சிடக்கூடாது, சரியா? எப்பவுமே ஜோதி தானா அணையவே விடக்கூடாது. நாம தான் ஏத்தணும், நாம தான் குளிர வைக்கணும், சரியா? இதெல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு மந்திரம் சொல்றது, டயத்தை மாத்திரம் மாத்திராதீங்க. காலை டைம் சாயந்தர டைம் அந்த சொன்ன டயத்துக்குள்ள உட்காருங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி. சின்ன சின்ன இதுகள்லாம் நம்மளை வந்து அட்டாக் பண்ணத்தான் செய்யும். 48 நாள்கள் இருக்குன்னா எப்படி போனாலும் ஒரு 18 நாள் நமக்கு சின்ன சின்ன இதுகள் வரும். அது வந்து நம்மளை ஒண்ணும் பண்ண மிரட்டி பார்க்கும். நாம அதை வந்து செவிசாய்க்காம அப்படியே போயிடணும், கடந்து போயிடணும், சரியா? ஆமா, பெருசாலாம் நம்மளை வந்து எல்லாம் அட்டாக் எல்லாம் பண்ணாது. நம்ம எப்படி இருக்கிறோம்ங்கிற ஒரு இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும், சரியா? சாப்பாடு நான் என்ன செய்ய பட்னியா இருக்கனே அப்படின்லாம் இருந்துடக்கூடாது. நல்லா சாப்பிடணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எல்லாரும் சாப்பாடு எடுத்துக்கிறீங்களோ, நீங்க எடுக்கிற எனர்ஜியில தான் நான் நடமாடணும். எப்படி, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உணவு எடுத்துக்கிறீங்களோ அதுல இருந்து தான் நான் எடுத்துக்கிற முடியும். எனர்ஜி அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வாங்க முடியும். ஏன்னா நான் ஒருவேளை தானே சாப்பாடு எடுப்பேன். புரியுதானே சொல்றது? நீங்க மாலை ஏத்தி இறக்குறது வரைக்கும் ஒரு வேளை தான் எடுத்து சாப்பாடு முடியும். நான் 3 வேளை எடுக்கக்கூடாது. அப்ப அந்த எனர்ஜி எங்க இருந்துன்னா இங்க இருந்து தான் எடுப்போம். அதனாலதான் சொல்றது பசிக்கிறதுன்னு சொல்றது. இன்னைக்கு இவங்கள்ட்ட இருந்து எடுப்போம், நாளைக்கு அவங்கள்ட்ட இருந்து எடுப்போம். யார்கிட்ட எடுக்கிறோமோ அன்னைக்கு அவங்களுக்கு நைட் 2 மணிக்கு பசிக்கும், தெரிஞ்சுக்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டா இருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, கம்பல்சரி யார்கிட்ட இருந்து எடுக்கிறோமோ அவங்க நைட் 2 மணிக்கு எழுந்து சாப்பிட்டே ஆகணும். ஆமா,
அப்படிலாம் இருக்கும். சரியா? இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு இப்போ நம்ம நெய் கலசம் வச்சுருக்குறோம். இந்த நெய் கலசம் வந்து 48 நாள், நமக்கு கணக்கு பார்த்தா 48 நாள்